கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு என்கிற பாடலை நாம் பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் துதி பாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமையகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காக்க பரிசுத்த தேவன் அவரே. பரிவாக நம்மை கரம் நீட்டி காக்க பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவர் மீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் மீதம் நம்மை நடத்துகிறார். ஏதோ அந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வை தருகிறாரே. ஏதோ அந்த போதும் மாறாத இந்த புது வாழ்வை தருகிறாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவர் பாதத்திலே, பசிதாகமென்று துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். பசிதாகமென்று துதிகானம் பாடி பரனோடு நிதம் வாழுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு.
சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார் சங்கீதம் துதி பாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் தேவ பிள்ளையே, நாம் தேவனை துதித்து பாடி மகிழ்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அது என்னவென்றால், தேவன் ஒரு காரியத்தை நம் வாழ்க்கையிலிருந்து அகற்றி இருக்கிறார். அது என்னவென்றால், பழைய மனுஷனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டிருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, அவர் அகற்றி போடுவதற்கு நாம் என்ன செய்தோம் என்றால், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு என்று. அப்படியானால் நாம் எந்த அளவிற்கு தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு தேவன் என்ன செய்வார் என்றால், நம் வாழ்க்கையை புதிதாக்கக்கூடியவராக இருப்பார். நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு தேவன் என்ன செய்வார், அவருடைய புதிதான ஆவியை, பரிசுத்த ஆவியை நம்முடைய உள்ளத்திற்குள் பெற்றுக்கொள்ள செய்யக்கூடியவராக இருப்பார். அப்படித்தானே நாம் பழைய மனுஷனை எல்லாம் களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவியை உடையவர்களாக மெய்யான பரலோக நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆகவேதான் பக்தன் பாடுகிறார், பாவத்தின் சுமை அகற்றி. அதான் பழைய மனுஷனை களைந்து போட வைத்திருக்கிறார். கொடும் பாதாள வழி விலக்கி தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார், பரிசுத்த தேவனாக அவர் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்படியானால் இந்த காலை வேளையிலே புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக, கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் விரும்பாத அநீதியான காரியங்கள் ஒன்றும் இல்லை, நீர் விரும்பாத எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில இல்லை என்கிற நிச்சயத்தோடு தான் தேவன் நம்மை பாடி துதித்து மகிழ பண்ணுகிறார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட அனுபவம் அநேகருக்கு இல்லாமல் காணப்பட்டாலும் நாமோ அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக மெய்யான பரலோக சந்தோஷத்தை உள்ளத்திலே பெற்று தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். இந்த காலை வேளையிலையும் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆகவே தேவன் மேல் சரியான விசுவாசத்தை வைத்து ஜீவிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. காரணம், நீங்கள் நீதிமான்கள். தேவன் தொடர்ந்து உங்களை என்ன செய்வார், பரிசுத்த பாதையிலே வழி நடத்துகிறவராகவே இருப்பார். உங்களுக்கு தேவையான கிருபை வரங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். தேவன் என்ன செய்வார், அவருடைய பரிசுத்த பரலோக அன்பிலே உங்கள் வாழ்க்கையை பெருக செய்து கொண்டே இருப்பார். நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய பிள்ளைகளும் தலைமுறைகளும் கூட அந்த பரலோக தேவனுடைய அன்பிலே தேவன் உங்களுடைய தலைமுறைகளை நல்ல கனிகளை கொடுக்க வைக்கக்கூடியவராக இருப்பார். ஆம் தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட தேவனுடைய ஹல்லேலூயா கரங்களிலே ஜீவியத்தை அர்ப்பணம் செய்து, கர்த்தாவே, ஒருவேளை எங்களுடைய நாட்களிலேயே உம்முடைய வருகையின் நாள் காணப்படுமேயானால் அதற்கும் எங்களை நீர்
ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த இரண்டாவது பாடலை பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே என்கிற ஒரு பழைய பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களா மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தா நீதிமான் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார், பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருசபையே கிரியை செய்வாய், தேவிய அன்பில் பெருகிடுவாய், திருச்சபையே கிரியை செய்வாய், தேவிய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய், தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும்
திளைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் திளைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் திளைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சோழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சோழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் திளைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் திளைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் திளைப்பான். ஆம் தெய்வ பிள்ளையே, நாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்றால் அது சாதாரணமானதல்ல. அது இயேசு கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையிலே துவங்க பண்ணின காரியமாய் இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும். ஆனால் அந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் யார்தான்? இயேசு கிறிஸ்து தான் முடிக்க போகிறார். அதனால நமக்கு தேவையானது என்னவென்றால் நம்முடைய கண்களை நாம் கிறிஸ்து இயேசுவின் மேல் மாத்திரம் வைத்து நோக்கி பார்த்து தேவன் நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓட வேண்டும். எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் விசுவாசம் துவங்கவில்லையே. அவர்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் முடிவடையவும் செய்யாது. ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். காரணம் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்பதற்கு ஏதுவாக சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள செய்தாரே, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய செய்தாரே. ஆகவே அந்த கிருபையை பெற்ற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலே நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தாவே, நாங்கள் எங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவையே நிறுத்தி நோக்கி எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓடுவோம் என்பதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன?
நீங்கள் வெறும் பார்வையாளர்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு சாட்சிகளாக காணப்பட வேண்டும். ஆம் தெய்வ பிள்ளையே, அவர்தான் விசுவாசத்தின் தரிசனத்தை கொடுக்கிறவர். அவர்தான் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஊக்குவிக்க கூடியவராக இருக்கிறார். ஆகவே தெய்வ பிள்ளையே, அந்த விசுவாசத்தை துவங்க பண்ணினவர் தான் பிதாவாகிய தேவன். அவர் மேல்தான் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை வைக்க வேண்டும். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சகோதரர்களாக காணப்படுகிறோம். தெய்வ பிள்ளையே, சிலுவை இல்லாமல் சிங்காசனம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? அவருக்கும் சிலுவை பாடுகள் இருந்தது. அந்த சிலுவை பாடுகள் எதனால் வந்தது? பாவமுள்ள மனிதர்களாலே உண்டானது. ஆனால் அந்த சிலுவையை சகித்தார். விசுவாசத்தின் முடிவிலே அவர் சிங்காசனத்திலே வீற்றிருந்தார். அந்த விசுவாசத்தின் முடிவு அவரை சிங்காசனத்தை நோக்கி உயர்த்தி கொண்டு போகக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கும் உங்கள் விசுவாசத்தை பூரணமடைய செய்ய தேவன் நல்லவராய் இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை துவங்க பண்ணினார் என்றால் உங்கள் விசுவாசத்தை பூரணமடைய செய்யக்கூடியவராகவும் காணப்படுகிறார். அப்படி உங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை பூரணப்படுத்துகிறவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதியை வைத்திருக்கிறார். அந்த பெரிய வெகுமதி என்ன? அவரோடு சிங்காசனத்திலே வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள், உங்கள் வாழ்க்கையிலே வருகிற இக்காலத்து பாடுகள் கொஞ்சமானதுதான். ஆனால் அவர் கொடுக்கிற வெகுமதியோ பெரிய வெகுமதி. அதற்கேதுவாக உங்கள் ஜீவியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த பரிசுத்த பாதை கடினமான பாதையாக இருந்தாலும், பாடுகள் நிறைந்த பாதையாக இருந்தாலும், ஆனால் எளிதாக இதிலிருந்து ஒரு ரிலீஃப் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இதிலிருந்து விலகி போவீர்களானால் பூரணமடைதல் உண்டாகாது. அநேகர் ஒரு ஈஸி ரிலீஃப் வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? இந்த கடினமான பாடுகள் நிறைந்த, சிலுவை பாடுகள் நிறைந்த பாதை வேண்டாம் என்று சொல்லி விலகி போகிறார்கள். அவர்களால் விசுவாசத்தில் பூரணமடைய முடியாது. எடுத்த உடனே அந்த பூரண மகிமைக்குள்ளாக குதித்து விட முடியாது. இது ஒரு டிஸ்டன்ஸ் ரேஸ். இது ஒரு நீண்ட தூரம் ஓடுகிற ஓட்டம். அதற்கு என்ன வேண்டும்? சகிப்புத்தன்மை வேண்டும். அந்த சகிப்புத்தன்மையோடு நீண்ட தூரம் ஓட வேண்டிய ஓட்டத்தை, அல்லேலூயா, கிறிஸ்துவையே கண்களுக்கு முன்பாக வைத்து ஓடினால்தான் விசுவாசத்தில் தேவன் பூரணமடைய செய்து முடிவிலே சிங்காசனத்திலே காணப்பட செய்வார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்பொழுதுதான் அந்த சியோனின் மகிமைக்கு நீ பங்குள்ளவனாக காணப்பட முடியும். அல்லேலூயா. விஸ்வாசியே நீ பதறாதே, விஸ்வாசியே நீ கலங்காதே, விஸ்வாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விஸ்வாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விஸ்வாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அப்படியானால் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே? அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யோசித்து பாருங்க, ஏசாவுக்கு கொஞ்ச நேரம் கஷ்டம் தான். அது ஒரு வயிற்று போஜன பசியாக இருந்தது. ஆனால் அவர் அதிலிருந்து ஈஸியாக ஒரு ரிலீஃப் வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? அந்த கொஞ்ச நேரம் வயிற்று பசி, போஜனத்தின் பசி வேண்டாம் என்று சொல்லி அதிலிருந்து மாறும்படியாக என்ன செய்தார்? வெளியேற பெற்ற சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தார்? விட்டு போட்டார். இன்றைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு ஈஸி ரிலீஃப் வேண்டும்,
கொஞ்சம் பாடுகள் வேண்டாம் கிறிஸ்து இயேசுவின் நாமத்திற்காக என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிற பெரிய வெகுமானத்தை இழந்து போகிறார்கள். இந்த காலை வேளையிலே கொஞ்ச கால பாடுகளை குறித்து நீ பதறாதே, கொஞ்ச நேர கஷ்டங்களை குறித்து நீ கலங்காதே. நீ நீதிமானாக இருப்பாயானால் ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப் கொடுக்க தேவன் நல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன் வாழ்க்கையை புதிதாக்க, அவருடைய சிங்காசனத்திலே வீற்றிருப்பதற்கு ஏதுவான பூர்ண தேவ மகிமையை அடைய பண்ண தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஒரே நாளில அந்த பூர்ண மகிமைக்குள்ளாக நீங்கள் குதித்து விட முடியாது. ஒரே நாளில் அந்த பூர்ண தேவ மகிமை உங்களுக்குள்ளாக அனுபவமாக்கிக் கொள்வது அல்ல. இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா. விசுவாசத்தை துவங்க பண்ணினவர் மகா பரிசுத்தமான விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படும்படியாக நாளுக்கு நாள் உங்களை பரிசுத்தமாக்கி பூரண தேவ மகிமை அடைய செய்வார். அப்படிப்பட்ட அனுபவத்திலே தேவன் உங்களை நடத்துகிறபடியால் உங்களுக்கெல்லாம் விசுவாசத்தின் ஒரு தரிசனம் உண்டு என்பதை அறிந்து, கர்த்தாவே ஹல்லேலூயா, நீர் சிலுவையை சுமந்து கொண்டு போனீரே, நாங்களும் கர்த்தாவே பரிசுத்த பாதையிலே பிரயாணம் பண்ணும்போது எங்கள் வாழ்விலே வருகிற பாடுகள் எல்லாம் கொஞ்ச கால பாடுகள் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு, கர்த்தாவே நீர் கொடுக்கக்கூடிய பெரிய வெகுமானம் ஒன்று எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொண்டவர்களாக அதை நோக்கி இலக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறோம் என்று சொல்லி, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லவே என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு ஏதுவாக ஜீவியத்தை சமர்ப்பணம் பண்ணி, கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த காலை வேளையில இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா என்கிற பாடலை பாடுவோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர், இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர், ஐயா நீதிமானாக்கி விட்டீர், ஐயா நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தீர், ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்கச் செய்தீர், என்னை மறுபடி பிறக்கச் செய்தீர், என்னை மறுபடி பிறக்கச் செய்தீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம் இரத்தத்தால்
குறவாக்கப்பட்டோம். ஐயா ஓ குறவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். ஐயா பிரகாசம் அடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. அற்புதமே, அதிசயமே, ஆலோசனை கர்த்தரே. ஐயா ஆலோசனை கர்த்தரே. ஐயா ஆலோசனை கர்த்தரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மையன்றி யாரிடம் செல்வோம்? ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய்
தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் எனக்கே நீ சொந்த பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் எனக்கே நீ சொந்த களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை தருவார் அறிவு புகட்டுவார் பாதை காட்டுவார் ஆலோசனை தருவார் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை விடுவிப்பாரே களி கூறுவோம்
மகிழ்வோ களிகோருவோ களிகோருவோ கவலைகள் மறந்து களிகோருவோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில் களிகோருவோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில் களிகோருவோ வாழாக்காமல் அவர் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் வாழாக்காமல் நம்மை தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் களிகோருவோ களிகோருவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ களிகோருவோ களிகோருவோ கவலைகள் மறந்து களிகோருவோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில் களிகோருவோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில் களிகோருவோ 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 கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ களிகோருவோ களிகோருவோ கவலைகள் மறந்து களிகோருவோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில் களிகோருவோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில் களிகோருவோ உள்ளங்கையில் அவர் பொறித்துள்ளார் அவர் உன்னை மறப்பதில்லை உள்ளங்கையில் அவர் பொறித்துள்ளார் அவர் உன்னை மறப்பதில்லை களிகோருவோ களிகோருவோ கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ களிகோருவோ களிகோருவோ கவலைகள் மறந்து களிகோருவோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில் களிகோருவோ கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போ கர்த்தர் சமூகத்தில் களிகோருவோ 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 கவலைகள் மறந்து களிகோருவோ 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 கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ 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 கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த பாதையினால் இந்த காலை வேளையிலே தெரிந்தெடுத்திருக்கிறேன் கர்த்தாவே விசுவாச பாதையிலே நடக்கும்படியாக ஒரு நல்ல தீர்மானம் செய்திருக்கிறேன் நாளுக்கு நாள் உம்முடைய பரிசுத்தத்தையும் நாளுக்கு நாள் உம்முடைய பரலோக நீதியையும் நாளுக்கு நாள் உம்முடைய பரலோக கிருபையையும் நாளுக்கு நாள் உம்முடைய பரலோக வெளிச்சத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அதிகமாக பிரகாசிக்க செய்தருளோ கர்த்தாவே என் வாழ்வை உம்முடைய தெய்வீக பாதையிலே நடக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே தீமை என்னை அணுகுவதில்லை
ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியிலே நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கர்த்தாவே, ஆசீர்வாதத்தின் அபிஷேகத்தோடு தேவ சமூகத்திலே தியான கர்த்தாவே அபிஷேகத்தோடு காணப்படுவதற்கு ஏதுவாக என் வாழ்வை கர்த்தாவே உம்முடைய அடிச்சுவடுகளிலே நடக்கும்படியாக இந்த காலை வேளையிலே தெரிந்தெடுத்து என் வாழ்வை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒரு புதிய கிருபை இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியே தாங்குவேன் என்று சொல்லுகிறார், ஏந்துவேன் என்று சொல்லுகிறார், சுமப்பேன் என்று சொல்லுகிறார், எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்களாக்குவேன் என்று சொல்லுகிறார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னாரே. ஒரு அவரே உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராயிருந்து ஒரு உங்களை கரம் பிடித்த தேவன், விசுவாசத்தை துவங்க பண்ணின தேவன். முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்வேன் என்று சொல்கிறார். ஒரு விசுவாசத்தை பூரணப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஒரு யோசித்து பாருங்க, எழுத்தின்படியான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்போது அவர்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். எங்கே வைத்து ஏற்படுத்தினார்? சீனாய் மலையின் ஹல்லேலூயா அனுபவத்திலே ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆனால் ஜனங்களுடைய தகுதியை பார்த்து ஏற்படுத்தவில்லை. முற்பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அந்த உடன்படிக்கையிலே உண்மையாய் இருக்கவில்லை. ஆகவே கர்த்தர் சொன்னார், நான் இனிமேல் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன் என்று சொன்னார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது? கற்பலகைகளிலே எழுதி கொடுக்கப்படுகிற பிரமாணங்கள் அல்ல, இருதயத்திலே தானே தேவன் தம்முடைய அன்பின் பிரமாணத்தை எழுதி கொடுத்து அதன்படி வாழும்படியான கிருபையை கொடுக்கிறவராயிருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த பிரமாணங்களின்படி வாழ்கிறவர்கள் விசுவாசத்திலே பூர்ணமடைவார்கள். ஒரு பிதாவாகிய தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கிரியைக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் இருப்பார்கள். அந்த பரிசுத்த பாதையிலே நடக்கும் போது கர்த்தருடைய வசனமே உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். அவருடைய நல்ல ஆவியானவர் உங்களை செம்மையான பாதையிலே நடத்துவார். எப்படி இயேசு கிறிஸ்து என்கிற பாலகனை சரியான பாதையிலே சென்று சாஸ்திரிகள் கண்டடைந்தார்களோ, ஒரு தலபலவே அப்படியே நீங்களும் சரியான தெய்வீக பாதையிலே வசனத்தின் வெளிச்சத்திலே நடந்து இலக்கை அடைகிறவர்களாய் இருப்பீர்கள். உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. Praise the Lord. என் முன் செல்லோ உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லோ உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலோ உம் தடியோ உண்மையை என்னையும் தேடிடுதே. உமது கோலோ உம் தடியோ உண்மையை என்னையும் தேடிடுதே. உம் பாதம்
துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்று யாரை பாடுவே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது என்னவென்றால் பயம் இல்லாத வாழ்க்கையை வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோசித்து பாருங்க, சாஸ்திரிகள் வந்த வழியாக திரும்பி போகவில்லை, தேவனாலே அறிவுறுத்தப்பட்டார்கள். வேறு வழியாக போகும்படியாக அறிவுறுத்தப்பட்டார்கள். கர்த்தர் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன தேவன். சாஸ்திரிகள் வந்த வழியாக அல்ல அவர்கள் திரும்பி போனது, வேறு வழியாக திரும்பி போகும்படியாக தேவன் பாதையை காட்டினார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அப்படிப்பட்ட தேவனுடைய கரத்திலே இந்த காலை வேளையிலே வாழ்வை அர்ப்பணித்திருக்கிற உங்களுக்கு கர்த்தரே ஒரு வரங்களை கொடுக்கிறவராக, ஒரு தலபல வல்லமையை கொடுக்கிறவராக, ஒரு தலபல அபிஷேகத்தை கொடுக்கிறவராக, ஒரு தலபல புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவராக, ஒரு தலபல உன் உள்ளத்திற்குள் நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் மகனே என்று சொல்லி ஒரு தலபல இனி என்னுடைய கற்பனைகளை கை கொள்வது அது உனக்கு பாரமாய் இராது என்று சொல்லி ஒரு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அப்படியே ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வோம். இனி யாரிடத்திலும் நீங்கள் போய் தேவனை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரே என்ன செய்வார்? உள்ளத்திற்குள் இருந்து வாசம் பண்ணுகிறவராய் இருந்து போதிக்கிறவராய் இருந்து கர்த்தரை அறிந்து கொள்ள வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், அனாதி தேவனாய் இருப்பேன், உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன், என்னுடைய நித்திய புயங்கள் உன்னை தாங்கி ஏந்தி சுமக்கும் என்று சொல்லுகிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிற தேவன் ஒரு முடிவு பரியந்தம் வழி நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு அநாதி தேவனு அடைக்கலமே, அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய போய ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய போய ஆதாரமே. அநாதி தேவனு அடைக்கலமே, அவர் நித்திய போய ஆதாரமே. அப்படியே ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் இந்த காலை வேளையிலே ஆசீர்வதித்து, மகனே உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை ஒருபோதும் நான் மறப்பதில்லை, நீ விசுவாசத்திலே பூரணமடைவாய். ஹல்லேலூயா. நீ பார்வையாளராக மாத்திரமல்ல எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பெருக்காது காத்து கொள்வார்.
என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். நெந்தமே பரமா நெந்தமே ஏது மாபெரும் பாக்கியமே. நெந்தமே பரமா நெந்தமே ஏது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்து சொந்தக்காரவர் எந்த உள்ளத்து சொந்தமானார். இந்த பாதலத்து சொந்தக்காரவர் எந்த உள்ளத்து சொந்தமானார். எந்த உள்ளத்து சொந்தமானார். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே, நீர்தாமே பழைய மனிதனை களைந்து போட வைத்து கர்த்தாவே இயேசுவே உம்முடைய பரலோக நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான புதிய மனுஷனை தரித்து கொள்ள செய்தீர் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் கர்த்தாவே மகிழ்ந்து துதித்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை துவங்க பண்ணின தேவன், நீரே அந்த விசுவாசத்தை பூரணமடைய பண்ணுகிறவராய் இருக்கிறீர். அதற்கு அடையாளமாகவே நீர் சொல்லி இருக்கிறீர், விசுவாசத்தை முடிப்பேன் என்று. அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய விசுவாச வாழ்க்கை பாதையிலே வருகிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் அதையெல்லாம் நாங்கள் பெரிதாக பொருட்படுத்தாமல் எங்களுடைய கண்களுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசுவையே வைத்து நிறுத்தி நோக்கி பார்த்து கர்த்தாவே உம்மை போல நாங்கள் பூரணமடைந்து நீர் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எப்படி பரலோக சிங்காசனத்திலே வீற்றிருந்தீரோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க, உம்முடைய ஆலோசனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, உம்முடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்க நீரே கர்த்தாவே புதிய உடன்படிக்கை எங்களோடு ஏற்படுத்தி இருக்கிறீர். உள்ளத்திலே புதிதான ஆவியை கொடுத்து உம்முடைய பிரமாணங்களை எங்கள் உள்ளத்திற்குள் எழுதி கொடுத்து இனி வேறு யாரும் எங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை நீரே எங்களுக்கு கொடுத்து எங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கர்த்தாவே எங்கள் வாழ்வை உம்முடைய தெய்வீக சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க தேவன் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் எந்த கர்த்தாவே பயமும் இல்லை. காரணம் கர்த்தாவே நீரே நல்ல ஆவியானவராய் இருந்து உம்முடைய செம்மையான பாதையிலே வழி நடத்துகிறீர் என்பதை உறுதிப்படுத்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளும் சந்திக்கப்பட்டதாக காணப்படட்டும். உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடுவதில்லை என்று சொன்னீரே, அப்படியே கர்த்தாவே நன்மையான ஈவுகளும் பூர்ணமான பரலோக வரங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் பெருகட்டும். கிருபையிலே பூரணமடைவார்களாக, மகிமையிலே பூரணமடைவார்களாக. நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம் என்று சொல்லி பார்வையாளர்களாக அல்ல சாட்சிகளாகவே ஜீவிக்க தேவன் தாமே கிருபை செய்தருளும். ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.